நான் தான் ஃபைனான்ஷியரி, நான் தான் ப்ரொடியூசரு, நான் தான் லிரிக்கிஸ்ட்டு, நான் தான் எல்லாமே நான் தான். எல்லாமே நான் தான், எல்லாமே அவர் தான். எங்கள் அப்பா தான், எங்கள் அப்பா. நீங்கள் ஒரு கருவி தான். நான் தான் ஒரு கருவி. ஆமாம், கருவி ஒரு கருவி. நான் தான் ஒரு கருவி. நான் தான் ஒரு கருவி. நான் ஒன்று சொல்கிறேங்க, நான் வந்து சாதாரண பிடிஎஸ் ஸ்டாண்ட் வாத்தியாருங்க. என் சம்பளம் 650 ரூபா தான். அவ்வளோதான். அப்போ அதுக்கு மேலே பணம் கிடையாது. முதல் ரெக்கார்டிங் போகும்போது எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பென்ஷன் பணம் 3000 ரூபா. அதெல்லாம் இப்போ அதுலேருந்து ஓகே முடிஞ்சு போயிடும். ஆமாம், கொடுத்தேன். இப்போ எல்லாமே நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் பணத்தை தான் கொஞ்சம் 44 ஆண்டுகளும் என் பணம் தான். இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுருக்கேன், நகையை விற்றுட்டேன், நட்டை எஸ்பிஐ எப்படியெல்லாம் காலி பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் விட்டேன். ஆனால் ஏசப்பா மட்டும் நான் விடலை. இன்னி வரைக்கும் இந்த 44 ஆண்டும் வைராக்கியமா இந்த இயேசுநாதரை தவிர வேற ஸ்வரத்தை தொட்டதும் கிடையாது. நல்லது. டிஎம்எஸ் சார் வச்சு என்ன பாட்டு பண்ணீங்க? ரைட், அது ஒரு பெரிய அனுபவம். டிஎம்எஸ் சாரை வந்து நான் உலகுக்கு ஒளியாக வந்தேன் என்கின்ற பாடலை பாடணும்னு சொல்லி அவர்கிட்ட வீட்டுக்கு நான் போனேன். ரங்காச்சாரி டாக்டர் ரங்காச்சாரி ஸ்ட்ரீட்டில் ஆழ்வார்பேட்டை இருக்குது. நம்ம கண்ணதாசனுடைய கவிதா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் போய் ஸ்டாண்ட் பண்ணால் அவர் வீடு. அப்புறம் போனால் நான் உட்காந்தாரு. தம்பி என்ன உன் பேருனாரு? சார் என் பேர் டேவிடா. ஆமாம் டேவிடானாரு. ஆமாம் அப்படின்னா. ஆமாம் உன்னை பற்றி எல்லாம் பேசிக்கிறாங்க ஸ்டுடியோவில், உன்னுடைய கவிதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதான், அது கூட பிஜிஎம் பண்ணுறேன், ஆர்கெஸ்ட்ரா வந்து ஹெவியாக போடுறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்கிட்ட. நான் ஒன்றும் சார் வாத்தியார் சார், நான் ஏழைப்பட்டோம் சார். எங்கே இந்த உனக்கு பேக்ரவுண்டாரு? எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் சார், எங்கள் அப்பா தான் சார் பேக்ரவுண்ட். யாரப்பா? ஏசப்பா எங்கூட சார், அதெல்லாம் துணிச்சலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு. சரி இப்போ எங்கே வந்துட்டாரு சார்? நீங்கள் ஒரு பாட்டு பாடினா என்ன பாட்டு? பக்தி பாடலாம். தம்பி பக்தி பாடல் சொன்னால் என் கந்தன முருகனை தவிர நான் பக்தி பாடல் பாட மாட்டேன், ஏன் வெளியே போன்ட்டார். சார் என்ன சார் நீங்கள் வெளியே போக சொல்கிறீங்களே, எப்படி சார் அப்படின்னா, தம்பி நான் பக்தி பாட்டு நான் சொன்னேன். ஏன் சார் நீங்கள் ஞான ஒளி ஒரு பாட்டு பாடுவீங்க சார்? என் தேவன் அது சினிமான்னு பாடினேன். பக்தி பாடு என்று சொன்னால் நான் மனமுருக பாடக்கூடிய ஒரே ஒரு கடவுள் என் முருகனார். நான் எனக்கு ஜீசஸ் பேர் கேட்டால் நான் சொல்லுவேன், நீங்கள் முருகனுடைய பக்தர் சொன்னீங்களே, இந்த மனிதனுடைய வர்க்கத்துக்காக, மீட்புக்காக, ரட்சிப்புக்காக அவர் என்ன சொன்னாரு? டிஎம்எஸ் கிட்ட கேட்குறீங்க? நான் கேட்குறேன். வாயை மூடு படவாண்டா திட்டுறாரு. சார் இது தெரியல சார். வேலை திட்டினாரு. இல்லை அடி வாங்கி வந்துப்பேன் நான். ஓ அதான் இது இருக்கு. இது ஒன்று முடிச்சுன்னா தம்பி எல்லாம் பேசாத, என்கிட்ட சொல்ல முடியாது நானே, நீ போனாரு. சார் நான் வந்து எந்த கடவுளும் தப்பாக நினைக்கல சார், நான் எல்லா கடவுளையும் நான் மதிக்கிறேன். ஆனால் தொழுது கொடுத்தது வந்து யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கூட சொல்லியிருக்காரு சார். ஏன்னா நம்ம அவர் நேராக பார்த்தவன், அனுபவிச்சுவேன், ருசிக்கிறவன் நான். இப்போ அதனால அது பொண்ணு சார் டீப்பாக இருக்குது, இது எனக்கு தெரியல சார். சரி தம்பி ரொம்ப அப்புறம் பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறேன். அவர்கிட்ட வந்து பாடுங்கன்னு சொல்கிறதுக்கு போனீங்களா, அவர்கிட்ட பிரசங்கம் பண்ணுறதுக்கு? அவர் பாட சொல்லி தான் போனோம் சார். கைட்டில் பாட மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்து அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண பாருங்க. கடைசியில் ஆய்வும் கைட்ட பேசி இன்னும் சொன்ன அடுத்த கடைசி கூட போயிட்டேன். பாட மாட்டேங்களா? ஒரு நாளைக்கு ஏசப்பா நேராக பார்ப்பீங்க, நீங்கள் பதில் சொல்லுங்க சார். பதில் பண்ண கிலோமீட்டர் ஃபுட் ஸ்பீக்கர் ஒரு 20 ஃபீட் போனாங்க. டேவிட் வாங்கினாரு. என்னன்னு என்னென்னு சொல்லிட்டு போகிறேன், நாளைக்கு வாங்கினாரு. நாளைக்கு வந்ததுக்கப்புறம் காலையில் போய் கரெக்டாக 9 மணிக்கு அடுத்த நாள் ரெக்கார்டிங் கேன்சல் பண்ணிட்டு நான் இவரை பாட வைக்கின்ற என்னுடைய ஒரே ஒரு பயங்கரமான என்னுடைய வைராக்கியம், இவரை பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் அடுத்த நாள் போய் போனால் என்ன டேவிட் வந்துட்டேனாரு. வந்தோம் சார். நான் நைட்லாம் யோசனை பண்ணோம்பா, எனக்கு ஏன் வம்பு, வா உள்ளே வந்து சொல்லி பாயை போட்டு ஒரு அலுவல் பெட்டி வச்சு டேப் ரெக்கார்டு வச்சு என் கையில் உட்காந்தாரு. அப்புறம் என்ன ஸ்கிரிப்ட் பாடலாம், நான் உலகுக்கு வழியாக வந்தேன், நான் உனக்காய் வழியாக நின்றேன், நான் உன்னை மீட்கவே உருவாகினேன், இந்த இடிக்கோலம் பழியாவும் உனக்காக சுமந்தேன். இதுதான் ஸ்கிரிப்ட். தலைவி அவர் எடுத்தாரு. இதில் வந்து ஒரு நல்ல உன்னை மீட்கவே உருவாகினேன், இந்த இடிக்கோலம் படியாவும் உனக்காக சுமந்தேன். மீட்பர். ஆமாம், மீட்பர் டிவியில். ஆமாம், மீட்புக்காக ஒரு பாட்டு. ஆமாம் இல்ல? ஆமாம், அந்த பாட்டு இப்போ நம்ம கேட்கலாம். ஓகே. நான் உலகுக்கு வழியாக வந்தேன், உனக்காய் வழியாக நின்றேன். அன்பென்னும் அகல் ஏந்தி வந்தேன், நான் அணையாத ஒளியாக நின்றேன். அன்பென்னும் அகல் ஏந்தி வந்தேன், நான் அணையாத ஒளியாக நின்றேன். நினையாத உனை நாடி வந்தேன், நினையாத உனை நாடி வந்தேன், நான்
உனக்காய் வழியாக நின்றேன். தலை சாய்க்க இடமின்றி நின்றேன், நான் தனியான மரமாக நின்றேன். தலை சாய்க்க இடமின்றி நின்றேன், நான் தனியான மரமாக நின்றேன். உன்னை தேடி முளமாற வந்தேன், உன்னை தேடி முளமாற வந்தேன். நான் எந்நாளில் உனதன்பை காண்பேன், நான் எந்நாளில் உனதன்பை காண்பேன். நான் உலகுக்கு ஒளியாக வந்தேன், உனக்காய் வழியாக நின்றேன். நான் உன்னை நீக்கவே உருவாயினேன், இந்த எலி கோலம் பழியாவும் உனக்காக சுமந்தேன். நான் உலகத்தை ஒளியாக வந்தேன், உனக்காய் வழியாக நின்றேன்.